ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இந்த டிவிடிக்கள் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சரி சார், பாராட்டு எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களோட இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் மற்ற டிவி சேனல்ஸ், மற்ற ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான இந்த ஆங்கில மொழியை நீங்கள் படிக்கணும்னு சொல்லி இந்த டிவிடி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்குங்க இல்லையா, அதற்காக தான் பாராட்டுக்கள். சரி, இந்த ட்ரையல் பேக், இந்த ட்ரையல் டிவிடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சென்டர் எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் சென்டர்லேருந்து இது வரைக்கும் ஒரு 50 டிவிடிக்கள் வர வெளியிட்டிருக்கிறோம். செல்ஃப் லேர்னிங் கோர்ஸாட்டு இதே மாதிரி ஆடியோ வீடியோவாகவேவும் அந்த 50 டிவிடிக்களில் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார், அதை பார்த்தா இங்கிலீஷ் படிச்சிடலாமான்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுது. அதுக்காக தான் இந்த ட்ரையல் பேக் போட்டிருக்கிறோம். இந்த ட்ரையல் பேக்கில் 2-3 டிவிடியில் 2-3 ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இதில் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் புரியுது அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 50 டிவிடிக்கள் பற்றி வாங்கினா வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நேரம் அதிகம் பேசி நேரத்தை கடத்தாமல் இந்த குறுகிய நேரத்தில் ஏதாவது ஒரு 2-3 டாபிக் கிராமர், இந்த டிவிடியில் கிராமர் பற்றியே பார்ப்போமே. கிராமர்லேருந்து ஒரு 2 டாபிக் நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு 7-8,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சென்டரில். அந்த அனுபவம் தந்த உத்வேகத்தில் தான் இந்த டிவிடிக்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஸோ இந்த டிவிடிக்கள் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பொறுமை வேணும். ஒரு அரை மணி நேரமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் இதில் விஷயம் இருக்குது அப்படின்றது நீங்கள் புரிவீங்க. புரியுதுங்களா? சரி, இந்த டிவிடியில் நம்ம கொஞ்சம் கிராமர் பார்ப்போம். கிராமர்லேருந்து ஏதாவது ஒரு 2 தலைப்பு பார்க்கலாம் இன்றைக்கி. சரி, முதல்ல கிராமர்னால் என்ன? முதல்ல கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் நிறைய பேர் தப்பாக எழுதுகிறாங்க. அதனுடைய கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் என்ன? நம்ம கேமராமேன்ட்டே கேட்போமே, அவர் ஒரு பட்டதாரி தான். சொல்லுங்கள் சார், கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் என்ன? GRAMMER. முக்கால்வாசி பேர் GRAMMER இந்த ஸ்பெல்லிங் தான் போடுறாங்க. GRAMMER நிறைய பேர் இதுதான் போடுறாங்க. கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் GRAMMER கிடையாது, AR. GRAMMER தான் கரெக்டு. புரியுதுங்களா இல்லையா? ER போட்டுடாதீங்க. சரி, பாருங்கள், கிராமர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கிராமர்னாலே நம்ம மாணவர்களுக்கு ஒரு பயம், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டி இல்லை. கிராமர்னாலே கஷ்டன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதில் ஒரு 2 டாபிக் நான் சொல்லித்தரேனே. இது ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இந்த அ அண்ட் த சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிகல்ஸ். இப்போ கிராமர்னுடைய ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த ஆர்டிகல்ஸில் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் என்னலாம்? ஆர்டிகல்ஸ்னு அதை வச்சிருக்க தேவையில்ல. ஆர்டிகல்ஸ் என்னலாம்னா அ அண்ட் த. இது தன்னு உச்சரிக்கணுமா அல்லது தீன்னு உச்சரிக்குமானே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. தேன்னு உச்சரிக்கணுமா அல்லது தீன்னு உச்சரிக்கணுமா? சரி, ஆரம்பத்திலே பாருங்கள் கன்ஃபியூஷன். தேன்னு உச்சரிக்கணுமா அல்லது தீன்னு உச்சரிக்கணும், அது 2வது பார்ப்போம். முதல்ல இந்த அண்ட் இது எப்படி பயன்படுத்துறது இங்கிலீஷில்? இது நல்லா படித்தவங்க கூட மிஸ் ஆகிற இடம் இந்த அண்ட். புரியுதுங்களா? பார்க்கலாம் இப்போ அண்ட். சரி, இப்போ சமீபத்தில் நம்ம சென்டர்லேயும் ஒரு பொண்ணு, நம்ம சென்டரில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சார், அதாவது ஒரு டவுட் என்கிட்ட கேட்டாங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணியேவும் நான் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது மீனா, அந்த பொண்ணுனுடைய பெயர். அவங்க கேட்டது என்னென்னா, சார் எனக்கு 7th படிக்கிறேன், 7th or 8th படிக்கிறேன், ஐம் நாட் ஷுர் வித் இட். அவங்க சொன்னது என்னென்னா, மீனா என்ன கேட்டாங்கன்னா, சார் அதாவது எங்கள் மிஸ் சொல்லி தந்திருந்தாங்க எப்படின்னா AEIOU, அதாவது AEIOU இதைத்தான் வவல்ஸ். அது வவல்ஸ் கிடையாது, வவல்ஸ். இதனுடைய உச்சரிப்பு வவல்ஸ். AEIOU வச்சு ஒரு நவுன் தொடங்கிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுருங்க. மற்றபடி AEIOU அல்லாது மற்ற எழுத்துக்கள் வச்சு ஒரு நவுன் தொடங்கிச்சுன்னா போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. சார் இப்படி தான் எனக்கும் சொல்லி தந்தாங்க. நிறைய டீச்சர்ஸ் இப்போவே அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த மீனாவனுடைய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ அவங்க எக்ஸாம் வச்சுருக்காங்க. எக்ஸாமில் இவங்க ஒரு 10 வேர்டு கொடுத்தாங்க சார். ஒரு 10 வேர்டு கொடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வருமா ஆன் வருமானு போடுங்கன்னு சொல்லிட்டு அதில் மற்ற எல்லாம் கரெக்ட் போட்டிருந்தாங்க. ஒரு 3 நவுன்ஸுக்கு 3 வார்த்தைகளுக்கு மட்டும் தப்பு போட்டிருந்தாங்க சார். அந்த 3 வார்த்தைகள் என்னெல்லாம் அப்படின்னா யூனிவர்சிட்டி, 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 இதுக்கு யூனிவர்சிட்டி, அப்புறம் 1 ரூபி காயின், 1 ரூபி காயின், அப்புறம் HMT வாட்ச், HMT வாட்ச், கேபிட்டல் வாட்ச். இதுக்கு முன்னாடி மிஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, AEIOUக்கு, அதாவது யூவில் தொடங்கியிருக்கு. அதனால் இந்த பொண்ணு என்ன போட்டாங்க, ஆன் யூனிவர்சிட்டின்னு போட்டாங்க. ஓவில் தொடங்கியிருக்கு, ஆன் 1 ரூபி காயின்னு போட்டாங்க. HMT வாட்ச் இங்கே AEIOUவில் தொடங்கலை. அதனால் என்ன போட்டிருக்காங்கன்னா எப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க. HMT வாட்ச், ஐ பாட் HMT வாட்ச்னு போட்டிருக்காங்க. இது இப்படி இது கரெக்டு தானே, அந்த பொண்ணு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் தப்பு போட்டிருந்தாங்க சார். இது தப்பு தான், கண்டிப்பாக இது தப்பு தான். ஏன் தப்பு, அதுதான் இப்போ கேள்வி. ஏன் தப்பு, அது ஏன் சார் எனக்கு தப்பு போட்டிருந்தாங்க, நீங்கள் உங்கள் மிஸ்டேக் கேட்கலையா மீனா அப்படின்னு நான் கேட்டேன். சார் கேட்டேன் சார், நான் அப்புறம் சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. 2வது தடவையும் கேட்கும்போது அவங்க சொல்லித்தரல சார். எங்கள் மம்மிகிட்ட கேட்டேன், அவங்களும் சொல்லித்தரல. அதான் அவங்ககிட்ட கேட்குறேன். இது பாருங்கள், இது ஏன் தப்பு. இது வெறுமனே நம்ம AEIOU வச்சு தொடங்கக்கூடிய நவுன்ஸுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஆன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரும். எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக வராது. இப்போது நான் ஒரு 10 அல்லது 20 நவுன்ஸ் எழுதி போட்டு ஒரு ஷார்ட் மெத்தட் விதின் ஒரு 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலேயும் அதுக்கு அடுத்து நீங்கள் ஆர்டிகல்ஸ் and தாவோ அல்லது தியோ பயன்படுத்துறது உங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் இப்போ எழுதி போடுறேன், ஒரு 10 வார்த்தைகள் எழுதி போடுறேன். அது எழுதி போட்டுட்டு இதுக்கு முன்னாடி வருமா ஆன் வருமா, ஏன் ஆன் வரும் ஏன் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸில் புரியும் பாருங்கள். இப்போ எழுதி போடுறேன். சரி, ஓகே. இப்போ இதில் ஒரு 20 வார்த்தைகள் வரை எழுதி போட்டிருக்கிறேன். இந்த 20 நவுன்ஸ், ஒரு 20 நவுன்ஸ் வரைக்கும் எழுதி போட்டிருக்கிறேன். இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி வருமா அல்லது ஆன் வருமா அல்லது இது தேவா தியான் வேறு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே, அது 2வது வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி வருமா ஆன் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஒரு சின்ன விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம எல்லாருமே உயிரெழுத்துக்கள் படிச்சிருப்போம் இல்லையா. தமிழில் 1ஆப்பில் படித்து சொல்லி தந்திருப்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே இது தெரியாமல் இருக்காது. உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போகிறோங்க. இந்த ஆர்டிகல்ஸ் முன்னாடி, இந்த நவுன்ஸ் முன்னாடி வருமா ஆன் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அது முதல்ல அந்த உயிரெழுத்துக்களை எழுதுகிறேன். என்ன சார் இதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, விஷயம் இருக்கு. அடுத்து சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுங்க. இதுக்கு முன்னாடி வருமா ஆன் வருமானதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நவுனை, ஒரு பெயர் சொல்ல தமிழில் எழுதியோ அல்லது உச்சரிச்சோ பாருங்கள். எழுதி பார்க்கும்போதோ உச்சரித்து பார்க்கும்போதும் அதனுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தில் ஆரம்பிச்சது அல்லது உயிர் ஒலியில் ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுடலாம். உயிர் ஒலியில் ஆரம்பிச்சது அப்படின்னா ஆன் போட்டுடலாம். மெய் ஒலியில் ஆரம்பிச்சது அப்படின்னா போட்டுடலாம். இதான் மெத்தட். நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஆப்பிள். இதை தமிழில் எழுதி பார்ப்போமே. ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள். இந்த ஆப்பிள்ன்ற வார்த்தை முதல் எழுத்து எதில் தொடங்குது, உயிரெழுத்தில் இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, ஆப்பிள். அப்போ நீங்கள் இங்கே என்ன போட்டுடலாம், ஆன் போட்டுடலாம். இது ஒரு ஷார்ட் மெத்தட், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா இல்லையா? என்ஜினியர், இது நீங்கள் இன்ஜினியர்னு நிறைய பேர் உச்சரிக்காங்க. இதை நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் அது இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்க்குறேன். அது இன்ஜினியரிங் சுக்குனியரிங்லாம் கிடையாது. அதனுடைய உச்சரிப்பு என்ஜினியர். ஐ am a mechanical engineer. I am a mechanical engineer. Engineer. That is not engineer. இஞ்சி உச்சரிக்கக்கூடாது. என்ஜினியர் இப்படி தான். என்ஜினியர் அப்போ இங்கே ஆன் போட்டுடலாம்.
புரியுதுங்களா இல்லையா? இந்தியன் முதல் எழுத்து என்ன? இந்தியன். இ உயிரெழுத்தில் வருதுங்களா? இல்லை இருக்கு. சரி, அப்போ இங்கே ஆன் போட்டுடலாம். இதெல்லாம் ஓகே. ஆரஞ்சு இதெல்லாம் இப்போ மீனாவனுடைய மிஸ் சொல்லி கொடுத்த மாதிரி AEIOU வந்தாலே இதுக்கு முன்னாடி ஆன் போட்டுடலாம். இதில் கரெக்டாக வரும். ஆன் போட்டுடலாம். அந்த மெத்தட்லேயே கூட ஆன் போட்டுடலாம். சரி, இப்போ இந்த வரிசைக்கு வருவோம். புக். புக் அப்போது புக் தமிழில் எழுதி பாருங்கள். புக் இதனுடைய முதல் எழுத்து என்னதில் வருது? மெய் எழுத்து, மெய் ஒலியில் வருது. அப்போ இங்கே பென். ப வருது. ப உயிரெழுத்தில் வருதுங்களா? இல்லை. அப்போ இங்கே சரி, இது இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம், சர்ச்சைக்குரிய விஷயம் இங்கே வந்துருச்சு. என்னன்னா நம்ம மீனாவனுடைய மிஸ்ஸு வந்து தப்பு போட்டிருந்தாங்களே, இது யூனிவர்சிட்டி 1 ரூபி காயின் HMT வாட்ச். இப்போ மீனா என்ன போட்டிருந்துருக்குறாங்க? யூவில் தான் ஆரம்பிக்கி. அவங்க மிஸ் என்ன சொல்லி தந்துருக்குறாங்க? AEIOUவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆன் போட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன் போட்டிருந்தா ஆனால் தப்பு போட்டிருந்துருக்குறாங்க. இது ஏன் தப்பு அப்படின்றதுனா, இதை இப்போ தமிழில் எழுதி பாருங்களேன். யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி யூவில் தொடங்குது. யூனிவர்சிட்டி. யூ உயிரெழுத்தில் வருதுங்களா? கேமராமேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். யூ உயிரெழுத்தில் வருதா? யூ இல்லை. அப்போ இங்கே என்ன தான் வரும்? தான் வரும். இப்போ புரியுதுங்களா ஏன் தப்பு அப்படின்னுட்டு? அதே மாதிரி இதை 1 ரூபி காயின் உச்சரிக்கக்கூடாது. இதனுடைய உச்சரிப்பு வா. 1 ரூபி காயின். Give me a 1 rupee coin. எனக்கு ஒரு 1 ரூபா நாணயம் கொடு. Give me a 1. வா 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 உயிரெழுத்தில் வருதுங்களா? மெய்யொலி இல்லையா? அப்படிங்க என்ன தான் போடணும்? தான் போடணும். HMT வாட்ச். இதுக்கு மீனா என்ன போட்டிருந்தாங்க? போட்டிருந்துருக்குறாங்க. ஏன்னா ஹெச்சில் தானே ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துருக்காங்க. ஆனால் அவங்க மிஸ் தப்பு போட்டிருந்துருக்காங்க. இது தமிழில் இப்போ எழுதி பாருங்க. HMT வாட்ச். I have an HMT watch. and தான் வரும். உயிரெழுத்தில் வருது இல்லையா? இது an HMT watch. and தான் வரும். புரியுதுங்களா இல்லையா? HMT watch வராது. இவ்வளவுதாங்க மெத்தட், வேற ஒன்றும் கிடையாது. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். ஒரு நவுன் முன்னாடி, ஒரு பெயர் சொல் முன்னாடி போடணுமா ஆன் போடணுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி வெரி ஷார்ட் மெத்தட். அந்த நவுனை உச்சரித்து பாருங்கள். தமிழில் எழுதியோ உச்சரிச்சியோ பாருங்கள். உச்சரித்து பார்க்கும்போது அதனுடைய முதல் எழுத்து முதல் இது வந்து உயிர் ஒலியில் ஆரம்பிச்சுது அப்படின்னா ஆன் போட்டுருங்க. புரியுதுங்களா இல்லையா? வச்சு தொடங்கிச்சுன்னா ஆன் போட்டுருங்க. இதை விட்டுட்டு நம்ம இது எவ்வளோ ஷார்ட் மெத்தட். இது அவ்வளோ இனிமே நீங்களே கண்டுபிடிச்சி எழுதிடலாம் ஈஸியாக. ஏரோப்ளேன். an ஏரோப்ளேன். புரியுதுங்களா இல்லையா? சரி, இப்போ ஹெச்சில் தான் ஆரம்பிக்க பாருங்க. இதை பார்ப்போம். இதை தமிழில் எழுதி பாருங்க. ஆனஸ்ட் மேன். ஆனஸ்ட். he is an honest man. பார்த்தீங்களா? உயிரெழுத்தில் ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் தாராளமாக என்ன போட்டுடலாம்? ஆன் போட்டுடலாம். அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது உயிரெழுத்துக்கள் மட்டும்தான். வெரி வெரி சிம்பிள். இப்படி சொல்லி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிடும் பாருங்க. இதுதான் விஷயம். இப்போ பாருங்க. ஹோட்டல். ஹோ உயிரொலியா மெய்யொலியா? ஹோ வரல. அப்போ ஹோட்டல் பாருங்க. இங்கே ஹெச்சில் தான் தொடங்குது, இங்கே ஹெச்சில் தான் தொடங்குது. ஆனால் இங்கே ஆன், இங்கே யூரோப்பியன் ஈல தான் தொடங்குது. ஆனால் யூரோப்பியன் தமிழ் எழுதி பாருங்க. யூரோப்பியன் யூவில் தொடங்குது. யூ உயிரெழுத்தில் வருதுங்களா? இல்லை இல்லையா? அப்போ இங்கே என்ன? சிம்பிள். ரோஸ். ரோ உயிரெழுத்தில் வருதா? இல்லை. அப்போ இங்கே என்ன போட்டுடலாம்? ரோஸ். யூனியன். யூ உயிரெழுத்தில் வருதுங்களா? இல்லை. அப்போ இங்கே யூனியன். MLA இங்கே பாருங்க. மெய் எம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. AEIOவில் எதுவுமே வரல. ஆனால் இங்கே ஆன் தான் வரும். ஏன் வரும்? MLA தமிழ் எழுதி பாருங்க. MLA. எவ்வளோ ஈஸி. he is an MLA. he is a MLA ன்னு சொன்னா தப்பு. எம்ல தான் தொடங்குது, ஆனாலும் இங்க an தான் வரும். நம்ம வெறுமனே AEIOU வர்ற இடத்துல எல்லாம் an போட்டா இது எப்படி? வெரி வெரி சிம்பிள். SMS எஸ்ல தொடங்குது. தமிழ் எழுதி பாருங்க. send me an SMS தான் சொல்லணும். an SMS. SMS. எவ்வளோ ஷார்ட் மெத்தட். ஹெட்மாஸ்டர். உயிரெழுத்தில் வருதுங்களா? இல்லை. அப்போ he is a headmaster. ஆனால் HM வரும்போது தமிழ் HM A பாருங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான். ஹெட்மாஸ்டர்னு சொல்லும் போது ஹெட்மாஸ்டர்னு சொல்லணுமா? அதே அப்ரிவேட்டடாக HMனு சொல்லும் போது வந்துட்டு he is an HM தான் சொல்லணும். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. he is a headmaster, he is an HM.
an எச்சம். ஏன்னா உயிரொலியில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நீங்கள் பார்க்க வேண்டிய, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியது எழுத்தை அல்ல ஒலியை. உயிர் ஒலியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா an, மெய் ஒலியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா an. வெரி 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 ஷார்ட் மெத்தட். சப் இன்ஸ்பெக்டர் சா, சப் he is சா உயிரெழுத்துல இல்லை, அப்போ ஏ சப் இன்ஸ்பெக்டர். எஸ்ஐ எப்படி எழுதி பாருங்க, எஸ்ஐ ஏ உயிரெழுத்துல வருதா இல்லையா? வருது இல்லையா? அப்போ இங்க ஆன்எஸ்ஐ பாருங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏ சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐக்கு ஆன்எஸ்ஐ. நீங்க இதை தப்பா போட்டீங்கன்னா அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவார், எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணிடுவார். ஓகே, எல்ஐசி ஆஃபீஸர் தமிழ் எழுதி பாருங்க, LIC புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வெரி வெரி ஷார்ட் மெத்தட். LIC ஆஃபீஸர், he is an LIC ஆஃபீஸர். ஏல தானே தொடங்குது. MP, an MP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். புரியுதுங்களா இல்லையா? இது தாங்க விஷயம். புரியுதுங்களா இல்லையா? இந்த உயிரெழுத்துக்கள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போகிறோம். நீங்கள் ஆ போடணுமா ஆன் போடணுமான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இதுக்கு வருவோம். வாட்டர், ஆயில், சிமெண்ட், ஹேர். இதுக்கு முன்னாடி ஆ வருமா ஆன் வருமா? கேமராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ வாட்டரா? தப்பு. இதுக்கு முன்னாடி ஆவும் போடக்கூடாது ஆனும் போடக்கூடாது. இந்த வாட்டர் அது ஏன் சார்? பார்ப்போமே. இப்போ இது உங்களுக்கு அது ஏன்? இதுக்கு முன்னாடி வந்து இந்த நவுன்ஸுக்கு முன்னாடி வந்து ஆ ஆன் ரெண்டுமே போடக்கூடாது. ஓ, அப்போ தே வருமோன்னு நினைக்கிறீங்களோ? அதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன வரும்ன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ ஆன் வராதுன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ரைட், ஓகே. சரி, இதை பழிச்சிடுறேன். சரி, மீண்டும் ஒரு முறை வேணால் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆ பயன்படுத்துகிறதா ஆன் பயன்படுத்துகிறான்றதுல எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஒரு பெயர் சொல்ல தமிழில் எழுதியோ அல்லது உச்சரிச்சோ பாருங்கள். உயிர் ஒலியில் ஆரம்பிச்சுது அப்படின்னா ஆன் போட்டுருங்க, மெய் ஒலியில் ஆரம்பிச்சதுன்னா ஆ போட்டுருங்க. வெரி வெரி. இப்போ இந்த 10th ஒரு 5 மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஷார்ட் மெத்தட். இதே மாதிரி தான் நம்மளுடைய டிவிடிஸ் ஃபுல்லாக கிராமர் ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான முறையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் சார் வராது ஆன் வராதுன்னா, இப்போ நவுனில் யூ நவுன் சி நவுன் ஒரு விஷயம் இருக்கு. என்னது? யூ நவுன் சி நவுன் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சார் யூ நவுன்? எங்களுக்கு ப்ராப்பர் நவுன் தெரியும், காமன் நவுன் தெரியும். அது என்ன யூ நவுன் சி நவுன்? அதாவது இப்போ இந்த ஆ அப்படின்றதுக்கு தமிழில் மீனிங் எடுக்கணும்னா ஒரு, ஆனுக்கு தமிழ் மீனிங் வந்து ஓர். அதுக்கு ஒரு, இது ஓர். இப்போ இதில் சொல்லி பாருங்களேன். ஆ வாட்டர், ஒரு தண்ணி தா அப்படி கேட்போமா நம்ம எங்கேயாவது? ஒரு தண்ணி பாட்டில் தா, ஒரு கப்பு தண்ணி தான்னு வேணால் கேட்போம். ஒரு தண்ணி தா அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். ஓர் எண்ணெய் தா அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். இது இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு அந்த யூ நவுன் சி நவுன்னா என்னன்னு சொல்லிடுறேன். யூ நவுன்னா என்ன, சி நவுன்னா என்ன? சி நவுன் யூ நவுன் போடுவோமே. சி நவுன்னா என்ன, யூ நவுன்னா என்னன்னு சொல்கிறேன். அதாவது கவுண்டபிள் நவுன், யூ நவுன் வந்து சி நவுன் வந்து கவுண்டபிள் நவுன், யூ நவுன் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, எண்ணக்கூடியவை எண்ண முடியாதவை. இப்போ கவுண்டபிள் நவுனுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதுறேனே. பென் எண்ண முடியுமா முடியாதா? எண்ணிடலாம். பென்சில் எண்ண முடியுமா முடியாதா? எண்ணிடலாம். டேபிள் எண்ண முடியுமா முடியாதா? எண்ணிடலாம். புக் எண்ண முடியுமா முடியாதா? இது எல்லாமே கவுண்டிங், எண்ணிக்கைக்கு உட்பட்டது. எத்தனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், எண்ணிடலாம். அன்கவுண்டபிள் நவுன். இப்போ வாட்டர், தண்ணி எண்ண முடியுமாங்க? என்ன முடியுமா? எப்படி முடியும்? கேமராமேன் எப்படி தலையாட்டுறார்? தண்ணி எண்ண முடியும். தண்ணி பாட்டில் எண்ணலாம், தண்ணி பாக்கெட் எண்ணலாம். தண்ணி எப்படி எண்ண முடியும்? எண்ண முடியாது. அதனால இது எதில் தான் வரும்? அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். சிமெண்ட் என்ன முடியுமா? சிமெண்ட் என்ன முடியுமா? எண்ண முடியாது. சாண்ட், மணல் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. புரியுதுங்களா இல்லையா? ரைஸ் எண்ண முடியுமா முடியாதா? இது எனக்கு தெரிஞ்சாகும். கேமராமேன் சொல்லுங்கள், ரைஸ் எண்ண முடியுமா முடியாதா? எங்கள் ஒரு குத்த அரிசி எடுத்து போட்டு டேபிளில் வச்சு ஒன்று எண்ண முடியுமா முடியாதா? முடியும், ஆனால் முடியாதா? அப்படி இல்லை, முடியும். ஆனாலும் நம்ம மெனக்கெட்டு அதை என்ன பண்ணுறதில்லை, எண்றதில்லை.
புரியுதுங்களா இல்லையா? கவுண்ட் பண்ணுறது இல்லை ரைஸ். ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுறது இல்லை. அப்போ தேவையில்லாத வேலையை செய்வானே. ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு எனக்கு ஒரு 2,348 அரிசி கொடுங்க நீங்கள் கேட்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதனால அப்போ ரைஸ் இதனுடைய எண்ண முடியும், ஆனாலும் நம்ம எண்றதில்லை. அதனால இந்த ரைஸ் அப்படின்றதும் அன்கவுண்டபிள் நவுனில் தான் சேரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இப்போ வேற என்ன, ஹேர் என்ன முடியுமா முடியாதா? ஹேர் முடி என்ன முடியுமா முடியாதா? ஒரு வழுக்கு மண்டையை உட்கார வச்சு அவர் ஈஸியாக எண்ணிடலாமே. ஆனாலும் நம்ம எண்றதில்லை. ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுறதில்லை. கடையில் போயிட்டு எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு 3,348 முடியை வெட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம், சொல்லுவோமா? கிடையாது. ஸோ இது எண்ணிக்கை நமக்கு தேவைப்படுறதுனால இதுவும் அன்கவுண்டபிள் நவுன் தான். எண்ணிக்கை தேவைப்படாது நமக்கு, அதுவும் அன்கவுண்டபிள் நவுனில் தான் வரும். சரி, இப்போ எதுக்கு இந்த யூனோன் சீனோன்னு சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஆன் வராது. இந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன். இதுக்கு முன்னாடி நம்ம ஆவோ அல்லது ஆனோ பயன்படுத்தக்கூடாது. வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சுதுங்களா இல்லையா? சரி, அடுத்து இது ஆனா இது தமிழ்ல ஒரு ரூல் இருக்கு. அதாவது உயிரொலியில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்துட்டு ஓர் தான் பயன்படுத்தணும். அதே ரூல் தான் இங்கிலீஷ்க்கும். உயிர் ஒலியில் ஆரம்பிக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணுன்றது தமிழ்லையும் ஒரு ரூல் இருக்கு. இதே ரூல் தான் இங்கிலீஷ்ல. இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆடு, ஓர் ஆடு, நான் ஓர் ஆடு வாங்கினேன். நான் ஓர் தான் வரும், ஒரு ஆடு வாங்கினேன்னு சொல்லக்கூடாது, ஓர். புரியுதுங்களா இல்லையா? இலை, இலை, ஓர் இலை தான் போடணும். புரியுதுங்களா? ஒரு இலை போடு அப்படி சொல்றது கரெக்ட் இல்லை. ஓர் இலை. அரசன், 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 இதுக்கு முன்னாடி ஓர் இதுதான் வரும். உயிர் ஒலியில் உயிரெழுத்து ஒரு பெயர் சொல் உயிரெழுத்தில் ஆரம்பிக்கும் போது ஓர் தான் பயன்படுத்தணும். இதே ரூல் தான் அங்கே ஆன் போடுறோமா இல்லையா? அதே தான். மையொலியில் ஆரம்பிக்கும் போது உயிர் ஒலியில் ஆரம்பிக்கும் போது ஓர். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சா? கேமராமேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு விஷயம் விட்டுருக்கமே சார், அது தேவா அல்லது தியா, தேன்னு உச்சரிக்கணுமா அல்லது தீன்னு உச்சரிக்கணுமா? அதையும் பார்த்துடும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேவா தியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப தேனுடைய யூசேஜ் நிறைய இருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் தே பயன்படுத்தணுன்றதுக்கு நிறைய இருக்கு. இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதுறேன்னு. THE the APPLE apple, THE pen, THE engineer. ஓகே, வேற என்ன சொல்றது? யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி, ஆரஞ்ச், the orange, the orange, orange, book. சரி, இதுக்கு முன்னாடிலாம் சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி தானே சொல்லி தந்தீங்க. தேவனோட உபயோகம் நிறைய இருக்கு, அது ரெண்டாவது சொல்றேன். முதல்ல இதை தேன் உச்சரிக்கணுமா தீன் உச்சரிக்குமா இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல தி ஆப்பிள்னு உச்சரிக்கணும், இந்த இடத்துல த பென்னு உச்சரிக்கணும். அது ஏன் சார் இந்த இடத்துல தி இந்த இடத்துல த அப்படின்னா, அதாவது இங்கேயும் அதே ரூல் தான். உயிர் ஒலியில் ஆரம்பிக்குதா ஆப்பிள், ஆப்பிள். இங்கே உயிர் ஒலியில் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி உயிர் ஒலியில் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி THE வந்துச்சுன்னா அதை தீன்னு உச்சரிக்கணும். மெய் ஒலியில் வரும்பொழுது மெய் ஒலியில் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு முன்னாடி THE வந்துச்சுன்னா தேன் உச்சரிக்கணும். புரிஞ்சுதுங்களா இல்லையா? அதாவது உயிர் ஒலியில் ஓர் ஆன் வச்சு வரக்கூடிய நவுன் இப்போ வர்ற இடத்துல எல்லாம் தீன் உச்சரிக்கணும், வர்ற இடத்துல எல்லாம் தே உச்சரிக்கணும். மீண்டும் ஒரு சொல்ல. அப்போ என்ஜினியர் ஏ, இங்கே ஹிஸ் தி இன்ஜினியர், தி தான் வரும் இந்த இடத்துல, தி இன்ஜினியர். த யூனிவர்சிட்டி யூ உயிரெழுத்துல வரல, த யூனிவர்சிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே த வருமா தி வருமா? நம்ம கேமராமேன்ட்ட சொல்லுங்க, என்ன வரும் சொல்லுங்களேன். தி ஆரஞ்ச், தி ஆரஞ்ச். இங்கே என்ன வரும்? தி வருமா த வருமா? த, அவ்வளோதான். த புக். புரியுதுங்களா இல்லையா? சிம்பிள். இதை கண்டுபிடிக்கிற, அதாவது ஆன் வர்ற இடத்துக்குள்ள எல்லாம் தீன்னு வச்சிருக்கு. சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுல? இப்போ தேனோட யூசேஜ் இப்போ எங்களுக்கு சார் எங்கெல்லாம் பயன்படுத்தணும், ஆன் எங்கெல்லாம் பயன்படுத்தணுன்றது கிளியர் ஆயிடுச்சு.
இந்த தே எங்கெல்லாம் வரும், இந்த இடத்துல தே. இப்போ அதில் உங்களுக்கு உங்கள் மைண்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இப்போ தான் இதுக்கு முன்னாடி ஆன் வரும்னு சொன்னீங்க, இப்போ அதில் டிஹெச்சி போட்டு அது தேவா தியான்னு சொல்கிறீங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாவது தேனோட உபயோகம் நிறைய இருக்குது, ஒரு 14-15 இடத்துல இருக்குது. இப்போ ஷார்ட்டாக ஒரு ஃபஸ்ட் ஒரு 2-3 யூசேஜஸ் சொல்கிறேனே. அதாவது ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, ஒரு நவுனை ஒரு வாக்கியத்தில் ஒரு நவுனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அல்லது ஆன் அந்த நவுனை பொறுத்து போட்டுக்கலாம். அதே